முதல்வர் விஜய் ஜந்தர் மந்தர் சென்று சோனம் வாங்குக் அவர்களுக்கு ஆதரவு அளித்தார். இந்த தலைப்பை நீங்கள் வீடியோவுடன் மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கலாம். இது 100க்கு 100 பொய்யானது என்று முதலில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே நம்மளோட முடியாது. நமக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் நம்ம புள்ளல. ஏன்பா அவரை பார்த்து நீங்க இப்படிலாம் திட்டினீங்க? ஏன்பா அவர் அதை பண்ணவே இல்லை? அந்த வீடியோலாம் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். ஏன்பா உங்களுக்கு புரளி பேசுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா? அவங்களை அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? ஏன்பா செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அதாவது ஒருத்தருக்கு அரசியல் பலமும் இல்லை, பதவியும் இல்லை, ஆனா அவரை பத்தி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், ஒரு எஜுகேஷன் விஷயத்துல புரட்சியை பண்ணவர்னு சொல்லலாம். நீங்க சொன்ன பாத்தீங்களா லாஸ்ட் வீடியோல, என் கண்ணுக்கு இங்க உலகத்துல யாருமே வந்துட்டு மத்தவங்களுக்காக வாழ்றவ யாரும் இல்லை, தன்னோட செல்ஃபிஷ் அதாவது சொந்தம் ஃபேமிலிக்காக மட்டும்தான் வாழ்றாங்க, பொது மக்களை பத்தி எல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்டவர் இந்த உலகத்திலேயே நான் பார்க்கல. நான் பார்க்கலன்னு சொன்னேன். அதுதான் அந்த மாதிரி ஆளுங்க கோடியில ஒருத்தங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் பேர் சோனம் வாங்குக். அதாவது இந்த தில்லியில ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க சிஜேபி டீமோட மெயின் சப்போர்ட்டா உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. 20 நாள் ஆகுது. அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, அவர் தான் அந்த சிஜேபி டைம்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இவர் யாருன்னே தெரியல, திடீர்னு கூப்பிட்டு பேசுறாங்களே இவரை அப்படின்னு சொல்லிட்டு. 1966 லடாக்ல பிறந்தாரு. ஒரு கிராமப்புறத்துல தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு 9 வயசு வரைக்கும் போவே இல்லை. அவங்க அம்மா தான் வந்துட்டு எழுதுறது படிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க அம்மா. 9 வயசு வரைக்கும் வீட்லயே எஜுகேஷன். ஆமா. அதுக்கப்புறம் ஸ்ரீநகர்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அங்க போறப்ப அதுல இருந்து எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்தணும்னு அவருக்குள்ள ஒரு அந்த டைம்ல ஒரு திங்கிங் தாட்லாம் வந்தது. இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னாக்கா சோனம் வாங்கியால். அவரும் வந்துட்டு ஒரு மினிஸ்டராகவும் பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் 1984 ஒரு போராட்டமும் பண்ணியிருக்காரு. அதாவது எஸ்டி அந்தஸ்து தரணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு இந்திய அரசாங்கம் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து தரணும் அந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி அது நடக்கலை, அந்த போராட்டத்தில் நடக்கலை. பட் அந்த போராட்டம் ரொம்ப நாள் போகிறப்ப இந்திரா காந்தி அந்த டைமில் இந்த பிரைம் மினிஸ்டர் தான் அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வச்சாங்க. அதாவது உணவளிச்சு ஜூஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணிங்க, இதுக்காக நாங்கள் வந்துட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்தஸ்தம் கிடச்சிச்சு. ஓகே. ஸோ அப்பா எப்படியோ புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு சொல்கிற மாதிரியே தான் இவங்களோட லைஃப்பில் இவங்க பையனும் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. எஜுகேஷன் சிஸ்டத்தை இவரும் போராளியாவே இருக்காரு. போராளியா இருந்திருக்காரு. அதாவது 1984 அவங்க அப்பா போறாரு. இப்போ 2026 புள்ள போறாரு. அதுவும் காரணம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுல பார்த்தீங்கன்னா பல முறைகேடுகள் நடந்திருக்கு. அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக்கர். இங்க நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, பல உயிர் வந்துட்டு போகுது. அதாவது ஒரு யூஸும் இல்லாம அவங்க வந்துட்டு ஒரு ஆதங்கத்துல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேனே, ஆனால் யாரோ ஒருத்தருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் படிக்காம அவங்க கை கிடைக்குது, அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க, என்னை விட ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்களே, அது இன்னைக்கு வெளியே வந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் வெளியே வராமல் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அதை வந்து இதை உடைக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹெட்ல இருக்கா? தர்மேந்திர பிரதான், எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் ரிசைன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அமைதியான முறையில். அதான் ரோசாப்பூ, அதாவது ரோஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்து போலீஸ்கிட்ட வன்முறையே இருக்கக்கூடாது. ஆமா, சிஜேபி அந்த டைம்ல அவங்க அதை அப்படியே தான் வரைக்கும் காலில் விழுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் காலில் விழுறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. நிறைய அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு யாராவது கை கொடுக்குறாங்களான்னு பார்த்தா இப்போ சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி கட்சி, அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல. இந்த கர்நாடகால இருந்து பிரகாஷ் ராஜ் போனாரு. பிரகாஷ் ராஜ் அவங்க கம்யூனிஸ்ட். அந்த மாதிரி சில இடத்துல இருந்து ஆட்கள் போயிட்டு நாங்களும் உங்களுக்காக நிக்கிறோம் சொல்லிட்டே வராங்களே தவிர்த்து. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், கேரளால இருந்து ஃபாத் ஃபாசில் போறாரு அப்படின்னா. இன்னும் அதை பத்தி வெளியில வரல. ஆனா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்றோம்னு சொல்றதை விட்டுட்டு கூடவே இருந்தா அது இன்னும் கொஞ்சம் ஊக்கம், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சும்மா வந்துட்டு மீடியா அட்டென்ஷனுக்காக அட்டெண்டன்ஸ் போட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ராசா தமிழ்நாட்டுல இருந்து ராசா இவர் போயிருக்காரா? அதாவது டிஎம்கேல இருந்துட்டு ஸ்டாலின் அவர் வந்து சொன்னனால அவர் போயிருக்காராம். அவரோட அறிவுறுத்தலின் பேரில் நான் இங்க வந்திருக்கேன், நாங்க உங்களுக்காக சப்போர்ட் இருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு டவுட், இது எப்ப நடந்ததுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்தாங்கல்ல, ஆமா, நீட் விஷயத்துல. அதுக்காக தளபதி போய் அவங்க வீட்டை போய் பார்த்தாருல. அரசியல்ல ஜெயிக்கணும்ல, இப்போ போலையா? ஜெயிச்சிட்டாருல்ல. அதாவது நம்ம நீட்டே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த மேடை போட்டு பேசும்போதெல்லாம் நீட்டுக்காக அந்த கத்துனாரு. ஜெயிக்கணுங்க, வேற என்னங்க இருக்கு? இது அவரோட சில சாதனைகள்லாம் இருக்கு. இவரை ரோல் மாடலா வச்சு 3 Idiots படத்துல நம்ம முதல்வர்
சிஎம் ஜோசப் விஜய் ஒரு கேரக்டர் நடிச்சார் தெரியுமா? நண்பன் படம். நண்பன் படத்துல அந்த கேரக்டரே வந்துட்டு இவரை வச்சுதான் எடுத்ததாகவும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, அதாவது ஹிமாலயாஸ்ல இந்த ஐஸ் மலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இவர் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அதில் யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறாங்க பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அதை வச்சு ஒரு ஐஸ் ஸ்கல்ப்சர் செயற்கையாகவே, அதாவது தண்ணி சேகரிப்பு எப்படி பண்ணணும் அது ஒன்று ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மிலிட்ரி லடாக் சைடில், காஷ்மீர் சைடில், அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஐஸ் பனியெல்லாம் இருக்கிற இடத்துல கோல்ட் டெம்பரேச்சராக இருக்கிற இடத்துல ஷெல்டர் ரெடி பண்ணுறாங்க. டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி, குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு கீழே போகுது மேலேயும் போகுது, அந்த அளவுக்கு இவர் எல்லாம். ஸோ இந்தியாவுக்காக நிறைய விஷயத்தில் இவரோட பங்களிப்பு இருக்குது. புது இன்வென்ஷனில் இன்னைக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அங்கே போகிறாங்க, தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிங்க, இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காதீங்க, உங்களோட ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆக போகுது எல்லாம் ஒரு மெடிக்கல் டீமே வந்து சொல்லிடுச்சு. இவங்க வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா இவரோட ஒரு ஆர்கனும் ஃபெயில் ஆகிடும். இவர் வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை மிஸ் பண்ணுறாதீங்க அப்படின்ட்டு. இந்த டைமில் ஒரு ட்விஸ்ட்டு என்னாச்சு, நம்ம நாட்டு பிரதமர் அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எக்ஸ் வலைதளத்தில் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான பாராட்டி, நீங்கள் பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளோட கல்வி தரத்தை நீங்கள் பாதுகாத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போடுறாரு. ஸோ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க இந்த தாட் இருக்கும். என்னடா ஒருத்தர் வந்துட்டு எஜுகேஷனுக்காக இவ்வளோ பாடுபடுறாரு, அவர் என்ன கேட்குறாங்க அந்த டீமு, ஒரு நீட்டுன்ற கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறப்ப அதுக்காக ஒரு நியாயம் கேட்டு வந்தவங்கள நீங்கள் இப்போது அதுக்காக பேசுகிற மாதிரி தெரியலையே, கண்டுக்காத மாதிரி இருக்கீங்களே. ஐயா, நீங்கள் வந்துட்டு பாதுகாப்புக்கு ஒரு, அதாவது டிஃபென்ஸ் செக்டர் ஏதாவது வேணும்னா நம்ம எங்கே போகிறோம்? வெளிநாடு தேடி போகிறோம். நம்ம உள்நாட்டில் அதை கண்டுபிடிக்கிறவங்க மாதிரி ஆட்கள் யார்? இந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ அவங்கள நம்ம பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறப்ப ஒருத்தனுக்கும் என்ன தோணும்? ஒரு உறுத்தல் இருக்காதா? கஷ்டம் இருக்காதா? அதாவது அமைச்சர் ஆகிற வரைக்கும், அரசியலில் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி அரசியல் லாபத்துக்காக அவங்க பேரை எடுத்துக்கிறீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆட்களை கைவிட்டுறீங்களே, இதுதான் சொத்து நாட்டுக்கு. நீங்கள் செய்ய போகிற நல்லது என்னது? இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் நாடு சேஞ்ச் ஆகும். இல்லைனா இது எங்கேயோ போகும். அதாவது நம்ம ஒரு விஷயம் ஒன்று வணங்குறோன்னு வச்சிங்களேன், அதாவது ஒரு மரியாதை தரோம் ஒரு பொருளுக்கு, அது தண்ணீராகவும் இருக்கலாம், மரமாகவும் இருக்கலாம், மலையாகவும் இருக்கலாம், இல்லை அது நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மா யாரோ வேணாலும் இருக்கலாம். ஐயோ, அவங்க யாராச்சும் ஏதாவது பேசுனாங்க அவ்வளோதான் எனக்கு கோவம் வரும், அது எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கங்கா நதி எடுத்துக்கோ, அந்த நதியில் எவ்வளோ கெமிக்கல்ஸ், எவ்வளோ ஃபங்கஸ், எவ்வளோ பாக்டீரியா, அதாவது இப்படி இருக்க ஒரு அந்த ஒரு தண்ணியில் நீங்கள் கடவுள் அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோன்ற பேச்சில் இருக்கே தவிர்த்து செயலில் இல்லைன்ற ஒரு விஷயம் மனசை ரொம்ப உறுத்தம்ல. யாருக்கு உறுத்துது? இல்லை, உண்மையிலேயே கடவுளை வேண்டவங்களுக்கு உறுத்தும். எனக்கு அப்படி தெரியல. இது எனக்கு முக்கியம், இது எனக்கு தெய்வம் மாதிரி, இதை நான் மரியாதை செலுத்துகிறேன். அதாவது நடிக்கிறவங்கள நான் சொல்லலை, இந்த ஏதோ ஓட்டுக்காக நடிக்கிறாங்கல்ல அவங்கள நான் சொல்லலை. உண்மையிலேயே மனசார விரும்புவாங்கள்ல, இயற்கையை ரசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு இது வந்து சுத்தமாக இருக்கணுன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது ஸ்டார்ட் பண்ணது எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளோட பாதுகாப்புக்காக ஒரு விஷயம் தேடுறதோ சரி, இல்லை நம்மளோட நாட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போய் தேடுறதோ சரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருந்தது. என்னன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், வேர்ல்டு லெவல் கம்பெனிஸில் சிஇஓ பொசிஷனில் இருக்காங்கல்ல, நம்ம ஆளுங்க இருப்பாங்க, நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக சிஇஓ பொசிஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு $multi-billion கம்பெனியை மொத்த கம்பெனியும் நடத்த முடியும், நடத்துகிற கெப்பாசிட்டி இருந்தால் தான் அந்த சிஇஓன்ற பொசிஷன் கொடுப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு அங்கே பொசிஷன் கொடுக்கறத விட, அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க திறமையை கண்டுபிடிச்சி இங்கே அவங்களுக்கு வேலை கொடுத்து கம்பெனியை உண்டாக்கி, கவர்மெண்ட்டே உண்டாக்கி அவங்கள அந்த சிஇஓ உண்டாக்கி வர வச்சிருந்தா நம்ம நாட்டுக்கு தானே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். தன்னோட நாட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செய்வான், தன்னோட வீட்டை பாதுகாக்கணும்னு. அதுதான் சொல்றேன், அதையே யாரும் பண்ணல. எப்படி வேர்ல்டு சுத்துறதுக்கே அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? கூகுள், மெட்டா, வாட்ஸ்அப், இவர் இருக்காரு இப்போ நம்பர் 1 மில்லியனர் டெஸ்லா. இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறதே ஒரு இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ் இருக்காங்க உள்ள எல்லா இடத்துலயும். இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியன்ஸ் தான் சிஇஓ. ஓகே, புரியுது.
அப்படி இருக்க சிஇஓஸ் நம்ம இந்தியாவில் இல்லை, ஆனால் அவங்க இந்தியன்ஸ், நம்ம இந்தியாவில் இல்லை. அது வந்து யாரோட தப்புனா நம்மளோட சிஸ்டம் அவங்கள மிஸ் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை தேர்ந்தெடுக்கிற இடத்துல மக்களும் இல்லை, அரசியல்வாதிகளும் இல்லை. இது உண்மை, ஃபேக்ட். இப்போது இந்த இடத்துல நான் இந்த டாப்பிக்கை ஏன் எடுத்துகிட்டு வரேன்னாக்கா, சிஎம் ஜோசப் அதாவது விஜய் அண்ணன் வந்துட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நடக்காத ஒரு விஷயத்த வீடியோ ரீல்ஸ் மூலிமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது அவர் பண்ணல, என்ன நடக்கல, நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மேனிபுலேட் பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஓ பத்தியா எங்கள் அண்ணன் பத்தியா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பத்தியா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். சீஃப் மினிஸ்டர் முதல்வர் விஜய் ஜந்தர் மந்தர் சென்று சோனம் வாஞ்சுக் அவர்களுக்கு ஆதரவு அளித்தார். இந்த தலைப்பை நீங்கள் வீடியோவுடன் மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கலாம். இது 100க்கு 100 பொய்யானது என்று முதலில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராமில் பகிரப்படும் இந்த வீடியோ ஜந்தர் மந்தரில் விஜய் உள்ளார் என்று கூறுவது உண்மையில் சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் விஜய் தனது தொகுதிக்கு சென்னையில் பெரம்பூருக்கு சென்ற போது எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ தற்போது ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்களால் இன்ஸ்டாகிராமில் மீண்டும் பகிரப்பட்டு வருகிறது. அதில் முதல்வர் விஜய் ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் சந்தித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வைகளை பெற்றுள்ளது. அதனால் இதை இந்தியா டுடேவில் நாம் வெளியிட வேண்டிய அவசியம் உள்ளது. இல்லை, இது உண்மையல்ல. மிகவும் பரவி வருகிறது. இதை நம்பி பிரபலங்களும் இந்த பதிவை லைக் செய்கிறார்கள். இதனால் இது மேலும் பரவுகிறது. ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்கள் திடீரென விஜயின் வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட தொடங்கியுள்ளனர் என்று நாங்கள் உங்களிடம் கூறி வருகிறோம். இது முற்றிலும் சரி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இப்போ இல்ல, பல நாட்களா இவரை வந்து ஆமா நீங்க முன்னாடி கூட சொல்லிருக்கீங்க, நார்த் இந்தியாவிலும் பங்களாதேஷ்காரன் கூட வச்சிருக்கான், ஸ்ப்ரெட் பண்றான். அவனுக்கு தெரியாது, டிவில பார்த்த ஒரு ஹீரோவை ஓ இவரை பத்தி பேசினா அது வருமா, அப்போ பண்றேனே, வியூஸ் நிறைய வரும். இவரை பத்தி பேசினா அது வருமா, அப்போ நான் பண்றேனே, அது வரும். இவரை பத்தி பேசினா அது வருமா, அப்போ நான் பண்றேனே. ஓகே, புரிஞ்சுக்கிங்க. ஆக்சுவலி இந்த மக்களுக்கு புரியல, அந்த ஒரு வருத்தம் இருக்கு. ரியாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் இவரை இல்லை. ஏன்னா மக்கள் வந்து அதான் நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி மக்களை வந்து இதுக்காக திங்க் பண்ண வச்சுட்டாங்க. அந்த இதுதான் முக்கியம், இது இருந்தால் தான் வாழ்க்கையை நடத்த முடியும்ன்ற சூழ்நிலை வச்சுட்டதுனால இது கொடுத்தா மக்கள் என்ன வேணா பண்ணுவாங்க, பொய்யா இருந்தாலும் பரப்புவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. நம்ம மக்களையும் குறை சொல்ல முடியாதுல்ல. மக்கள் காசு தேவைன்னு நினைக்கிறாங்க, அந்த காசை பிச்சை எடுத்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும், அதாவது ஒர்க் பண்ணி அதை வாங்கணும். அதுக்கு ஒரு கெத்து இருக்கு, காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் நேர்மை அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பழக்கத்தை நம்மளுக்குள்ள உருவாக்கிக்கணும்னா உண்மை பக்கம் நிற்கணும். நடக்காத ஒரு விஷயத்து பக்கம் நின்னீங்கன்னா அன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற எந்த ஒரு காசா இருந்தாலும் ஒரு நாள் நீங்க வந்து பேசுனது பொய்ன்னு 4 பேர் முன்னாடி நிக்க சொல்ல உங்களை பார்த்து அது ஒரு சமூகம் எப்படி தெரியுமா இருக்கும், போடா அவனா, ஆமா கரெக்ட் தான், அப்படி அப்படி ஒரு சில்லியா நினைச்சிட்டு போயிடுவாங்க. அது நம்மளோட முடியாது, நமக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன். நம்ம புள்ளல ஏன்பா அவரை பார்த்து நீங்க இப்படிலாம் திட்டினீங்க, ஏன்பா அவர் அதை பண்ணவே இல்லை, அந்த வீடியோலாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டு, ஏன்பா உங்களுக்கு புரளி பேசுறதுன்னா அவ்வளோ பிடிக்குமா, அவங்கள அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா, ஏன்பா செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் சம்பாரிச்சு தான் என்னை ஊட்டி வளர்த்தீங்களா, இதெல்லாம் செஞ்சு தான் என்னை படிக்க வச்சிங்களா, அந்த புள்ள நாளைக்கு உன்னை கேட்காதா, அதாவது ஃபேக் இன்ஃப்ளூயன்சஸை கேட்குறேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப இருக்க பசங்களே கேட்க மாட்டாங்க. இப்ப இருக்கல, அப்பா நல்லா சம்பாதிப்பார், உள்ள அழிப்பான். இது ஒரு விதி. அதாவது திறமை உள்ளவங்க நீ சொல்ற மாதிரி 1000ல் ஒருத்தன் தான் அதை பாதுகாப்பான். சிலரு அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையை, அவன் அழிப்பான். ஓகேவா, இவன் அழிச்சிட்டே இருப்பான். இவனுக்கு பிறகுற குழந்தை இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுவான், கஷ்டப்படுவான் சம்பாதிக்க. அடுத்த தலைமுறையை மேல இருக்கிற மாதிரி கீழே இருக்கிறவன் தான் வளர்க்க முடியும். அந்த நடுவில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒன்றும் பண்ண மாட்டான். இப்போ வந்து பொய் பேசுற ஒரு டீம் வளர்ந்துட்டே இருக்கு. நாளைக்கு அதை பார்த்து ஏன்னா இவனுக்கு உண்மையே பேச தெரியாதா அப்படின்னு ஒரு டீம் வரும். ஓகே, இது வரும். அப்போ வந்து அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற ஜென்ரேஷன் போயிடுச்சு. இப்போ உண்மையை பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் எங்க அப்பா பொய் தான் பேசுவோம். நல்லா இருக்கு இது கேட்கும்போது. இது மாதிரி ஒருத்தனும் போய் பேசுறாங்கல்ல, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க பிள்ளைங்க ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி பேசுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு யோசிக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இல்லை, ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு வச்சுங்க,
அந்த பொண்ணு நாளைக்கு சமூகத்துல வெளியில போறப்ப யாரோட அப்பா? ஏன் அந்த புழுவாண்டியோட அப்பாவா? அது புழுவாண்டி தானே உங்க அப்பா? இது எனக்கு சிரிப்பு வரல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல அந்த பொண்ணு ஃபீல் ஆகாதா? கில்ட்டியா ஃபீல் ஆகாதா? நான் இப்ப கேட்கறது எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அவதூறு பரப்புற இன்ஃப்ளூயன்சஸை கேட்கறேன். உனக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை நாளைக்கு வெளியில வேலைக்கு போவோம், அப்போ நீ யாரை தப்பா பேசிட்டியோ உனக்கு தெரியாதவர அது அவரால் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நாட்டுக்கு அவர் ஒரு சமூகத்தையும் மாத்திருக்காருப்பா அப்படின்ற ஒருத்தர் வளர்றாரு. அவரை நீங்க அழிக்கணும்னு முடிவு பண்ணி பொய்யா பேசும்போது உங்களோட ஜென்ரேஷன் அதை பாதிக்கும். இந்த காணொலியை நான் பண்ணது எதுக்குனாக்கா, நல்லவங்களை மிஸ் பண்ற நாடு நம்ம நாடா இருக்கக்கூடாது. மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுலேருந்து வெளியில் வாங்க தயவு செய்து. இன்னைக்கு சோனம் வாங்சக் அவரோட போராட்டம், அதாவது 20 நாள் கடந்து போது அவரோட ஆர்கன் எல்லாம் ஃபெயில் ஆகும் சொல்லியிருக்காங்க. என்ன எதுக்காக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்களோ அதை சக்ஸஸ் ஆகணுன்றது நம்மளோட எதிர்பார்ப்பும் கூட. அதாவது விஜய் அண்ணன்றவர் அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலை வச்சு படம் நடிச்சு தான் வெளில வந்தார். அதாவது விஜய் அண்ணா எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்களோ, விஜய் அண்ணா பற்றியா சூப்பராக நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, அந்த கேரக்டராகவே வாழ்கிற ஒருத்தர். அந்த நண்பன் படத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த கேரக்டரு ஆக்டிங் ரியலில் இருந்தவர். அந்த மாதிரி மனுஷன் வாழ்ந்தால் மட்டும்தான், இருந்தால் மட்டும்தான் அவர் எது வரைக்கும் இருக்கிறாரோ அது வரைக்கும் நாடு நல்லா இருக்கும். அவரோட பங்களிப்பு அந்த மாதிரி பங்களிப்பு. ஸோ மக்களே, இந்த காணொலியில் நம்ம பேசுனதுல ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.